இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியாரோட 4வது வருஷம் நினைவு நாள். அந்த நினைவு நாளுக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சாப்பாடு, அதுக்கப்புறம் பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே, வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த படையலில் எல்லாமே வச்சுருக்கோம். வாழைப்பழத்துலேருந்து ஆப்பிள், மாதுளை, திராட்சை, ஆரஞ்சு எல்லாம் வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து திராட்சைனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் கருப்பு திராட்சைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கருப்பு திராட்சை வாங்கி வச்சு, பிஸ்கட்டு, மில்கி பிஸ்கட்டு அதுவும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். சாதம் போட்டு அதில் கொஞ்சம் பருப்பு, நெய் எல்லாம் ஊற்றிட்டு குழம்பும் கொஞ்சம் ஊற்றிடலாம், ரசமும் ஊற்றிடலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து அதில் ஊற்றி பிசைஞ்சிடலாம். இதை ரசமும் ஊற்றியாச்சு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம வடை வச்சுக்கலாம். வடையில் வந்து ஒரு 2 வடை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், வடையும் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே சமைச்சது எல்லாமே வச்சாச்சு. வடை, பாயசம், அப்பளம். இவங்க தான் எங்கள் மாமியார். இவங்களுக்கு தான் 4வது வருஷம் நினைவு நாள் இன்னைக்கு. இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காக்காவுக்கு தானே சாதம் வைக்கணும். அதனால் காக்காவுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கோம். வடையிலையும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்க வேண்டியதான், அப்பளத்தையும் உடச்சி போட்டுக்க வேண்டியதான். என்னென்ன நம்ம படையலுக்கு வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இந்த இலையில் வச்சுக்கலாம். காக்காவுக்கு வைக்கிற இலையில் அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ பொரியல் வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா திராட்சை, அடுத்தது பிஸ்கட்டு. இந்த பிஸ்கட்டையும் எடுத்து உடச்சி அதில் ஒரு 2 பிஸ்கட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 பிஸ்கட் எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், அதை உடச்சி இதோடையே போட்டுக்க வேண்டியதான். வாழைப்பழம் 1, இதை நம்ம புட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், மேலும் மாடியில் கொண்டுட்டு போய் நம்ம வச்சுட்டு வந்துடலாம். வந்து எடுத்துகிறோம். எப்போ வந்தாலும், எப்போ நாங்கள் வந்து விரதம் விட்டு நம்ம காகத்துக்கு சாப்பாடு நாங்கள் வச்சோம்னாலும் ஒரு காகமாக வராது, 3-4 காக்கா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இறந்தவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வைக்க போகிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் வர்றாங்க வந்து சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, மாடி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.